பைக் டாக்ஸியில் சென்ற பெண்ணுக்கு நள்ளிரவில் நடந்த ட்விஸ்ட். நள்ளிரவு வேளை அந்த பைக் டாக்ஸி திடீரென பழுதாயிடுச்சு. அந்த பெண் திகைச்சு போய் நிக்கிறாங்க. ஆனா அந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர் கொடுத்த நம்பிக்கையும் பாதுகாப்பு. ஆஷா மானே என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் பகிரப்பட்டிருக்கும் இந்த காட்சியில் பெங்களூரு மாநகரத்தில் இரவு 12 மணி வேளையில் பைக் டாக்ஸியில் அந்த பெண் பயணமாகி கொண்டிருக்கிறார். திடீரென அந்த வாகனம் பழுதாகி விடுகிறது. செயின் ஸ்பிராக்கெட்டில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுவிட அப்பொழுது அந்த பெண்ணின் கையில் இருக்கக்கூடிய மொபைல் சார்ஜர் 6% மட்டுமே இருந்திருக்கிறது. அந்த பெண் வேறு ஒரு வாகனத்தை புக்கிங் செய்ய வேண்டுமா, என்ன செய்வது, எப்படி வீட்டிற்கு செல்வது என அவர் பயப்படுகிறார். நேரம் ஆக ஆக அவருக்கு பயம் அதிகரித்து விடுகிறது. வீட்டில் பெற்றோர் என்ன நினைப்பார்கள், பயப்படுவார்களே, செல்போன் சார்ஜ் போயிடுமே, என்ன செய்வது என தவிக்கிறார். ஆனால் அந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர் பயப்படாதீங்க, இந்த வாகனத்தை என்னால சரி செய்ய முடியும், உங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் என்னால விட முடியும் என நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அதை உறுதி செய்து வாகனத்தை சரி செய்து வீட்டில் பத்திரமாக கொண்டு சென்று விட்டது குறித்த காட்சியை அந்த பெண் பகிர்ந்திருக்கிறார். அந்த பெண்ணை வேறு வாகனத்தில் செல்லுங்கள் என சொல்லாமல் பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு வந்து இறக்கிவிட்ட அந்த பைக் டாக்ஸி ஓட்டுநருக்கு நன்றிகள் குவிந்து வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் மெடல் நவம்பர் 30 சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெறவுள்ளது. டிக்கெட்களை இலவசமாக பெற ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிக்கெட்ஸ் 9 வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.